முதல்ல அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அறிக்கையில் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய தகவலில் எனக்கு புதிதாக ஒரு அரசாங்கம் ஒரு நிறுவனத்தை தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை நதிகள் புனரமைப்பு நிறுவனம், சென்னை ரிவர் ரெஸ்டோரேஷன் லிமிடெட் நிறுவனம், ட்ரஸ்ட் இல்லை, அது கம்பெனி லிமிடெட். கரெக்டுங்களா? ஆமாம், கம்பெனி லிமிடெட். கரெக்டு தானே சார்? கரெக்டு தான். ஆமாம், ஓகே. புனரமைப்பு நிறுவனம். இந்த ரீஸ்டோரேஷன் ரிவர் ட்ரஸ்ட்டுக்கும் சென்னை ரீஸ்டோரேஷன் இந்த ரிவர் ட்ரஸ்ட்டுக்கும் இந்த கம்பெனி லிமிட்டெடுக்கும் என்ன சார் வித்தியாசம்? பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு பைலாஸ் இருக்கும். அந்த பைலாஸ்க்கு உட்பட்டு தான் அவர்கள் செயல்படுத்த முடியும். அப்போ அந்த பைலாஸ் அப்படிங்கிறது லிமிட்டடாக தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா இருக்குது. கல்ஃப் ஆஃப் மன்னார் அதை பாதுகாப்பதற்கான தனியாக நமக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்டை பாதுகாப்பதற்கான அதுக்கான ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அதில் அரசு அதிகாரிகள் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த பைலாக்குள்ளே இவ்வளோ தான் செயல்பட வேண்டும். ஆனால் ஒரு கம்பெனியாக இருக்கின்ற போது உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான சுதந்திரம் கிடைக்குது. ஒரு கம்பெனியாக இருக்கின்ற பட்சத்தில் நான் இன்னொரு கம்பெனியோட சேர்ந்து சில விஷயங்களை செயல்படுத்துவதற்காகவும் டெண்டர் கால்ஃபர் பண்ணுவதற்காகவும் சில திட்டங்களை மேற்கொள்வது அவற்றை வேறொரு கம்பெனி நீங்கள் செயல்படுத்துவதற்கு அனுமதிப்பதற்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பவர்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அப்போ ஒரு கம்பெனியாக இருக்கின்ற போது அவர்களுடைய செயல்பாட்டு தளம் அப்படிங்கிறது இன்னும் பரந்த தலைவரத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே. 2008 இந்த அடையாறு ஆற்றை சுத்தப்படுத்தக்கூடிய மறுசீரமைப்பு செய்யக்கூடிய நடவடிக்கை அரசாங்கம் மேற்கொண்டுட்டு இருக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டும் நிறைய இருக்குது. இதில் இவங்க சொல்கிறது சென்னை ரிவர் ரீஸ்டோரேஷன் ட்ரஸ்ட் மூலமாக இவர்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகையாக இவங்க சொல்கிறது எவ்வளோனா 744.60 கோடி ரூபாய். இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் அடையாறு ரிவர் ரீஸ்டோரேஷன் ஃப்ரம் ஆர்ஜின் டு த ரிவர் மவுத்னு சொல்கிறாங்க. சரியா? ரெண்டாவதாக அரசாங்கம் சொல்கிறது என்னென்னா சென்னை ரிவர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக செய்கிறாங்க. இது 1500 கோடி ரூபாய் இதுக்காக எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இதை த ஒர்க்ஸ் ஃப்ரம் சைதாப்பேட் டு திருவிகா பிரிட்ஜ் வில் பி ப்ரியாரிட்டைஸ் கொடுத்து கம்ப்ளீட்டட் வித்தின் டார்கெட் பீரியட் ஆஃப் 15 months சொல்லிட்டு இது இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 42 கிலோமீட்டர் தூரமும் 300 ஏக்கர் நிலப்பரப்பும் இந்த 15 மாதத்துக்குள்ளே செய்யணுங்கிறது இவங்களுடைய டார்கெட்டா வெற்றி? இல்லை, தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்காங்க. இப்போ பேசிக்காக இருக்கக்கூடிய அடிப்படையாக கொண்டிஷன்னா ரெஸ்டோரேஷன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ ரெஸ்டோரேஷனா என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ குறிப்பிட்டது போல் இந்த 42 கிலோமீட்டர் இருக்குங்களா, அந்த நதி தோன்றுகின்ற அந்த ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்து அது கடல் போய் சேர்கின்ற இந்த 42 கிலோமீட்டர் ஏரியாவில் குறிப்பிட்ட சில இடங்களில் சில திட்டங்களை கொண்டு வராங்க. அதான் ரெஸ்டோரேஷன் அவங்க மீன் பண்ணுறாங்க. அந்த ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, சில இடங்களில் குடியிருப்புகளை அனுமதிப்பது, சில இடங்களில் நாங்கள் இந்த பார்க் அமைப்பது, நடந்து போவதற்கான இந்த வாக்கிங் ஸ்பேஸ், இந்த மாதிரி இருக்குங்களா, இந்த பியூட்டிஃபிகேஷன் ஆஃப் சென்னைன்னு நம்ம சொல்கிறீங்களா, இந்த மாதிரி செயல் திட்டங்கள் தான் சொல்கிறாங்க. ஒரு நதியை நீங்கள் ரெஸ்டோர் பண்ணணும் அப்படிங்களா, அதெல்லாம் அடக்கமாயிருமா? அது ஆகாது. ரெஸ்டோரேஷன் அதனால கிடையாது. சொல்கிறாங்களா இது டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்பெனி லிமிடெட் ஒன்று சொல்கிறாங்களா? ஆமாம், அதான் இப்போ ஆக்சுவலாக ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிற நீங்கள் ஒரு எக்காலஜிக்கல் பாடியை ரெஸ்டோர் பண்ணணும்னா அதனோட ஒரிஜினல் பொசிஷனை நீங்கள் மீட்டெடுக்கணும். ஒரு நதி இருக்குன்னா நதியினுடைய வடிகால் பகுதி, வெள்ள வடிகால் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ள வடிகால் பகுதி உட்பட அது பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கணும். அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் அவற்றை எப்படி முறைப்படுத்துவது, அதை எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிறது தான் ஒரு ரிவர் ரெஸ்டோரேஷனுக்கான உண்மையான ஒரு திட்டமாக இருக்க முடியும். அப்படியான பார்வை இருக்குதாங்கிறது அடிப்படைங்க. அப்போ ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லணும்னா, இந்த நதியினுடைய கொள்ளளவு இந்த அளவுக்கு இருக்கிறது, ஒரிஜினல் பரப்பளவு இந்த அளவுக்கு இருக்கு, இதுல இந்த சர்வே நம்பர்ஸ்லாம் இருக்குங்க அப்படிங்கிற இந்த டேட்டாஸ் பொதுவெளியில இருக்கணும் இல்லையா? அது இல்ல. இப்போ உச்ச நீதிமன்றத்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஏழியராக ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. எல்லா வாட்டர் பாடிஸ்னுடைய சேட்டலைட் இமேஜஸ் நீங்க வெளியிடுங்க, அதனுடைய தரவுகளை வெளியிடுங்க, அது பொதுமக்களோட பார்வைக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இன்றளவில் அது வைக்கப்படவில்லை. அப்படி இருக்கும்போது அப்போ சில இடத்த மட்டும்தான் ஆக்கிரமிப்பு சொல்லுகின்ற போது அதை நாங்கள் ரெஸ்டரேஷன் பேரில் அகற்ற போறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன கொண்டு வர போறாங்கன்னா, பார்க்ஸ் கொண்டு வருவாங்க, அல்லது ஒரு பிரிட்ஜஸ் கொண்டு வருவாங்க, இல்லை எக்கோ டூரிசம் சார்ந்து இருக்கக்கூடிய திட்டங்களை அமல்படுத்துவாங்க. அப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸை நீங்க அப்புறப்படுத்திட்டு வேறொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் அங்கே உள்ள கொண்டு வர போறீங்க. அப்போ இது எப்படி ரெஸ்டரேஷன் அவங்க சொல்ல முடியும்? ஓகே வெற்றி, என்னென்ன வெற்றி, இதே அடையாறு கூபம் இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய ரிவர் கிளீனிங் ப்ராஜெக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ராஜெக்டுக்குள்ளேயும் அடக்கம். சரிங்களா? எங்களுக்கு முதல்ல இது ஒன்று புரியல, அதை நாங்கள் பேசிட்டு நாங்கள் பிறகு பேசலான்னு. எங்களுக்கு ரீஸ்டோரேஷன்னா என்ன,
டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிற அவங்க மீன் பண்றது என்ன, கிளீனிங்னா என்ன? கிளீனிங் என்ன, இப்போ வந்து ஆறுகளை சுத்தப்படுத்துவது. ஏன்னா ரொம்ப அசுத்தமாக இருக்கிறது. அதாவது என்னன்னா, எந்த ஒரு தொழிற்சாலையில் இருந்தாலும் சரி, இல்ல வீடுகளிலிருந்து வெளியே கூட கழிவு நீர் எல்லாமே நம்ம வாட்டர் பாடிஸ் தான் போய் சேருது. அப்படி சேருகின்ற போது அவற்றை எல்லாம் அன்ட்ரீட்டடா அனுப்பக்கூடாது. ப்ராப்பராக அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, அதான் எஸ்டிபின்னு சொல்லுவாங்க, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு அதை அனுப்பி ப்ராப்பராக அதை ட்ரீட் பண்ணிவிட்டு, இந்த அளவுக்கு தான் அதுக்குள்ளே ரெசிடியூஸ் இருக்குது, இந்த அளவுக்கு தான் அதில் வந்து மினரல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கணக்கீடு செய்து அதற்கு பின்பாக தான் நீர்நிலைக்கு அனுப்பப்பட வேண்டும். இப்போ அன்ட்ரீட்டடாக வந்து தண்ணி போய் சேர்றதுனால தான் கூவம் நதி இவ்வளோ மோசமாக இருக்குது. இல்லை அப்போ அன்ட்ரீட்டடாக போகக்கூடாது. அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக இருக்கட்டும், அந்த கிளீனிங் அப்படிங்கிற ப்ராசஸ் அதுதான். அதில் எஸ்டிபி அமைப்பதற்கான திட்டமும் இதில் சொல்கிறாங்க. இருக்கு. ஓகே. ஸோ அப்போ நதியினுடைய அந்த நதி குடிநீராக தானே இருக்கணும், அந்த குடிநீர் தன்மையோட அது இருக்கணும் இல்லையா? அப்போ ட்ரிங்கிங் வாட்டர்னுடைய அந்த ஸ்டாண்டர்ட்ஸோட அது இருக்கணும் இல்லையா? இப்போ அது வந்து போயிருச்சு. இப்போ வந்து இது போர்ட்டபிள் வாட்டர்னு பொறுத்த வரைக்கும் அது வந்து குடிநீருக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிறத பொல்யூஷன் கண்ட்ரோல் ஸ்டாண்ட் ஆகுது. ஒரு ஸ்டாங்கர்ட் வாட்டராக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, திறந்த வழியில் இருக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது குடிநீருக்கு ஏற்றது அல்ல அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம இன்னைக்கு வந்துட்டோம். ஓகே. ஸோ அப்போ அந்த நதியினை எந்த விதத்திலையும் இந்த மாசுபடாமல் தடுக்கின்ற வேலை அப்படிங்கிறது அது முக்கியமான பங்கு. அதை செயல்படுத்துவதற்கான திட்டங்கள் அதுதான் இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்போட செய்ய போறாங்க. அதுதான் 1500 கோடி. அதுதான் அரசாங்கம் சொல்லி இருக்கக்கூடிய புதிய நிறுவனத்தை ஏற்படுத்தியது மூலம் செயல்படுத்த போறாங்க. ஆமா, கடந்த காலம் இல்லாத அளவுக்கு இப்போ வந்து பிரைவேட் கம்பெனியாவே அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதன் மூலமாக செயல்படுத்துவது என்பதை அறிவிச்சிருக்காங்க. ஓகே. திரு வெற்றிச்செல்வன், எல்லாரும் பேசுனது நீங்க கேட்டிருப்பீங்க. இதுல ஏதாவது பார்ஷாலிட்டியோட தமிழ்நாடு அரசாங்கம் நடந்திருக்குன்ட்டு உங்களுக்கு தோணுதா? நீங்களும் வழக்கறிஞர் கூட. ஆமா, நிச்சயமா. இப்போ இந்த அறிக்கையும் சரி, நீதிமன்றத்தோட உத்தரவு ரெண்டுமே நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அறிக்கையில் வந்துட்டு 2வது பக்கத்தில் ஒரு பேரா சொல்கிறாங்க, மேலும் மாண்பை நீதிமன்ற உத்தரவின்படி ஆற்றங்கரையில் வசித்து வரும் ஆக்கிரமிப்பாளர்கள் மறு குடியமர்ப்பு செய்யப்பட்டு வருகின்றனர். மறு குடியமர்ப்பிற்கு ஒப்புதல் தராத ஆக்கிரமிப்பாளர்களை உடனடியாக அப்புறப்படுத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது ஃபேக்சுவலி தப்பு. மறு குடியமைப்புக்கு நான் போக மாட்டேன்னு சொல்றவங்களெல்லாம் அகற்றணும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தினுடைய டைரக்ஷன் கிடையாது. கிடையாது. அப்படி வந்து டைரக்ஷன் அவங்க சொல்லவே இல்லை. அதே மாதிரி உயர்நீதிமன்றத்தினோட உத்தரப்படி தான் நான் பார்த்த வரைக்கும் இந்த 16/5/2025 தான் லேட்டஸ்ட் ஆர்டர். அதுல சொல்லல, அந்த ஆர்டர் காப்பி என்கிட்ட இருக்கு. அதுவும் பேசுவோம், அதுலயும் எதுவும் சொல்லல. இதுக்கு ப்ரீவியஸா என்ன கேஸ் இருக்கு, ராணுவத்தை வச்சு அகற்ற சொல்லி அது வந்து வேற சர்வே நம்பர். அது வேற சர்வே நம்பர். அதுவுமே வந்து என்னன்னா ஒரு ஃபால்ஸ் ரெவென்யூ ரெக்கார்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ அது வந்து நீர்வழி பாதை இல்லைன்னு சொல்லி ஆவணம் எடுத்ததா சொல்றாங்க. ஓகே. இப்போ இந்த இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஏலியரா இருக்கக்கூடிய கேசஸ் வந்து எந்த தேதியில போட்ட ஆர்டர் இது வந்து 16/5/2025 இந்த வெக்கேஷன் பெஞ்சில் ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் அண்ட் ஜஸ்டிஸ் லட்சுமி நாராயணன் 2 பேர் கொடுத்த டிவிஷன் பெஞ்சினுடைய ஆர்டர். ஸோ இதான் லேட்டஸ்ட் ஜட்மெண்ட் நினைக்கிறேன். இதில் தான் வந்துட்டு 3 மாதத்துக்குள்ள என்க்ரோச்மெண்ட் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ என்னன்னா, இந்த நீதிமன்றத்தினுடைய ஏர்லியர் ஜட்மெண்ட்ஸை இவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. அந்த ஏர்லியர் ஜட்மெண்ட்ஸ்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 2018 முதல் கேஸ் வருது, சப்ஜெக்ட் கரெக்ஷன் வருதுன்னு சொல்லணும். 2018 இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் அகேன்ஸ்ட் நோட்டீஸ் வருதுன்னு அவங்க நீதிமன்றத்துக்கு முன்பாக போகிறாங்க. அப்போ நீதிமன்றம் அரசு கொடுத்த அந்த நோட்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக தடையான கொடுக்குறாங்க, இன்ட்ரீம் ஸ்டே கொடுக்குறாங்க. இல்லை, அவங்க ஆவணங்கள் வச்சிருக்கிறாங்க, இது முறைப்படி பரிசீலிக்கப்பட வேணும். அப்போ 2023 ஒரு ஜட்மெண்ட் வருது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுவும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் தான் வருது, என்னன்னா சர்வே பண்ணுங்கிறது. அப்போ தான் சொல்கிறாங்க, சர்வே பண்ணி எது என்க்ரோச்மெண்ட் லேண்ட், எது வாட்டர் பாடி அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கிறதா 2023 ஜட்ஜ்மெண்ட். இப்போ என்னன்னா, அவர் குறிப்பிட்டது போல இந்த வாட்டர் பாடியினுடைய சர்வே எண் எதெல்லாம் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற டேட்டாஸ் வைக்கல. அதற்கு பின்பாக இண்டிவிஜுவல் நோட்டீஸ் கொடுக்கணும். அகைன்ஸ்ட் நீங்க என்க்ரோச்மெண்ட் முடிவு பண்றீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் நோட்டீஸ் கொடுத்துட்டு இந்த சர்வேலாம் நாங்கள் ஆர்டர் பண்ணி பார்த்தோம், இதெல்லாம் நீங்களா என்க்ரோச்மெண்ட் வர்றீங்க அப்படின்னு டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த நடவடிக்கை போக முடியும். இப்போ இந்த வழக்கிலை பொறுத்த வரைக்கும் 3 பேர் தான் நீதிமன்றத்துக்கு போறாங்க. அந்த நீதிமன்றத்தில் இவர்கள் இந்த சர்வேக்குள்ள இருக்கிறது ஆக்கிரமிப்பு அப்படின்னு முடிவுக்கிறாங்க. அது எந்த அதுல ஒரு ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் சொல்றாங்க நீதிபதி. அப்ப சொல்லிட்டு பொதுப்படையாக ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அதுதான் இப்போ இந்த உயர்நீதிமன்றத்தோட இந்த ஜட்ஜ்மெண்ட் நமக்கு கொஸ்டின் பண்ண வேண்டிய இடம் அங்கதான் வருது. அதுல வந்து paragraph 6 வந்து ரொம்ப மோசமா இருக்கு. 6ல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஸ்லம் லாட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இது வந்து என்னன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில வந்து ஒரு போன வாரம் வந்துட்டு ஒரு 16th முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வருது. இந்த மாதிரி ஸ்லம் லாட்ஸ் வந்து இருக்காங்க, அதாவது இந்த ஸ்லம்ஸ் எல்லாம் இவங்க தான் நடத்துறாங்க, இவங்க கிட்ட காசு கொடுத்துட்டா போதும், ஆக்கிரமிப்பு செய்வார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற வேலையை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இவங்க கோட் பண்ணி சொல்றாங்க. சம் லாட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை இவங்க வந்து பதிவு செய்யறாங்க. இது எந்த ரிப்போர்ட்டுங்கிறத சொல்லல, ஆனால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான். ஸோ அது என்ன ஒரு பெர்ஸ்பெக்ஷன் உருவாக்குறது இருக்கு இல்லையா.
இந்த குறிப்பிட்ட நபர்கள் இங்க ஆக்கிரமிப்பாளர்களுக்கு இவர்கள் மோசமானவர்கள் அப்படிங்கறத நீதிமன்றம் நியூஸ் பேப்பரினுடைய அடிப்படையிலிருந்து ஒரு முடிவுக்கு வந்துருது. வந்து அதுல ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க 8,000 இருந்து 15,000 ரூபாய் கொடுத்தா போதும், இந்த இடத்துல இவங்களை வாழ்வதற்கான பாதுகாப்பை வந்து உறுதி செய்து கொண்டிருக்கார்கள் அப்படிங்கிறது இவங்க பதிவு செய்யறாங்க. இது வந்து ஒரு we take a judicial noticeங்கறாங்க. ஓகே, ஜுடிஷியல் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பதிவு செய்றாங்க. ஒண்ணு இப்படி சொல்றீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க என்கொயரி நடத்திருக்கணும், ப்ராப்பரா வந்து இருக்க. நீங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு நீதிமன்றம் இப்படி முடிவுக்கு வர முடியாது. ஒரு நீங்க பேப்பர்ல இருந்து சோமோட்ட கேஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கன்னா இது நாள் வரைக்கும் நடைமுறை என்னவாக இருக்கு அப்படின்னா அவங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க, கவர்மெண்ட் அஃபிஷியல் நோட்டீஸ் அனுப்புவாங்க, இதை விசாரணை பண்ணி நீங்க ரிப்போர்ட்ஸ் ஃபைல் பண்ணுங்க, அதை பேஸ் பண்ணி ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும். ஸோ மியர் ஒரு பேப்பர்னுடைய ஒரு நியூஸ் ஐட்டத்தை பேஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா தி என்க்ரோச்மெண்ட் ஆன் தி அடையார் ரிவர் பேங்க் have to be clear within a period of 3 months சொல்றாங்க. இப்போ 3 பேர் நீதிமன்றத்துக்கு முன்பாக போய் எனக்கு இந்த ரிலீஃப் வேணும்னு கேட்கறாங்க, ரைட்டுங்களா? அதில் இப்படி பொதுப்படையாக நீங்க என்க்ரோச்மெண்ட் அப்படின்னு மொத்தமா சொல்றீங்க போது இப்ப யார் என்க்ரோச்மெண்ட் அப்படிங்க வருது இல்லையா? அப்ப இந்த நீதிமன்றம் இந்த ரொம்ப வேகா சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஜட்மெண்ட் வச்சு ரொம்ப குழப்பகரமாக கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாக்கியங்களை வைத்துக்கொண்டு இப்ப அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா நான் எல்லாரும் முடிவு பண்ணிட்டேன், இவங்க எல்லாம் என்க்ரோச்மெண்ட், நீங்க எல்லாம் வெளியே போங்க, நடவடிக்கை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நீதிமன்றத்துக்கு முன்பாக இந்த 600 பேர் இப்ப காலி செய்யக்கூடிய இந்த 600 பேர் கிடையாது, நீதிமன்றத்துக்கு முன்பாக 3 பேர் தான் இருக்காங்க. அந்த 3 பேர்ல நீங்க என்க்ரோச்சர் நீதிமன்றம் முடிவு பண்ணுது. அப்ப இவர்கள் மேல இருக்கக்கூடிய உரிய சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளலாம் அப்படிங்கறத தீர்ப்பாக இருந்துக்க வேண்டும். ஆனா அது மீறி ரொம்ப லார்ஜ் எக்ஸ்டென்ட்ல போறாங்க. அதோட அதிகமாக அந்த ஒரு குறிப்பிட்ட செக்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு ஒரு பிராண்ட் பண்றது இருக்கு இல்லையா, அதை நீதிமன்றம் செய்திருக்க கூடாது, செஞ்சிருக்காங்க. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை அரசாங்கம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ரிவர் ரீஸ்டோரேஷன் ட்ரஸ்ட் அதுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் நடந்திருக்குது சார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் 744 கோடியே 60 லட்சம் ரூபாய். அதுலேயும் வருது இந்த மேஜர் காம்பனன்ட்ஸ் எல்லாம் இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, ரீஹாபிலிட்டேஷன் பண்ணுறது, அப்புறம் சூவேஜ் மேனேஜ்மெண்ட்டு, ரிவர் சேனலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, பயோடைவர்சிட்டி மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே வருது. இதுக்கெல்லாம் நிர்வாக ரீதியான ஒப்புதல் கொடுத்துருக்காங்க 745 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு அரசாங்கம் இன்னைக்கு கொடுத்திருக்கிற பிரஸ் ரிலீஸ்ல அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா தமிழ்நாடு அரசாங்கத்தின் புதிய நிறுவனமான சென்னை நதிகள் புனரமைப்பு நிறுவனம், சென்னை ரிவர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கம்பெனி லிமிடெட், என்ன சார் இதுல சொல்றாங்க வரவு செலவு திட்டத்தில் 1500 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ள வரவு செலவு திட்டத்தில் பட்ஜெட்ல தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டதுன்ட்டு. சரியா சார்? ஆனா அந்த வெப்சைட்டுக்குள்ள நாம போய் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக தான் இதை செய்ய போறோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் ஒரு 745 கோடி ஒதுக்கப்பட்டுச்சு, மீத வந்து ஒரு 750 கோடின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 750 கோடியை ஒருவேளை அரசாங்கம் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல செய்யறாங்க அப்படின்னா நம்மளோட சந்தேகம் என்னன்னா இந்த காசா கிராண்ட் அதில் ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருப்பாரான்ட்டு தான். இருப்பாரு அப்படின்னா அதுல இவங்க பார்ஷியாலிட்டி பார்த்துருக்காங்கிறது அது ப்ரூவ் ஆயிருமா? அது ஆமா இல்லை, ஆமாம், அப்படி எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மேலஃபைடான இருக்கக்கூடிய ஆக்ஷனாக இருக்கும். ஓகே, இப்போ இவ்வளோ கோடிக்கணக்கான இருக்கக்கூடியதில் நிறைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வருவாங்க, நிறைய வந்துட்டு ப்ரைவேட் பிளேயர்ஸ். அதனால வந்துட்டு என்னன்னா இதுல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த இடத்துல தான் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கு. ஒரு மக்களுக்கு பக்கத்துலயும் கட்டிட்டு தான் இருக்காங்க. ஒரு மக்களுடைய அடிப்படை பியாண்ட் ஹாஸ்பிடலுக்கு பக்கத்துலயும் ஆத்துக்கு பக்கத்துலயே அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இதுல என்னன்னா இந்த காசா கிராண்ட் கம்பெனி வந்து சுத்தி அடையார் சுத்தி தான் ப்ராஜெக்ட் சின்னமலையிலேயே பண்ணிருக்காங்க. அடையார் ஆத்த ஒட்டியே அந்த அடங்காபுத்தூர் கிட்டே எடுத்துட்டீங்கன்னா வித்தின் 2 கிலோமீட்டர்ஸ்ல 4 ப்ராஜெக்ட் வந்து. திரு வெற்றி செல்வன், நம்ம சென்னை மெட்ரோபாலிட்டன் அத்தாரிட்டி இருக்கு இல்லையா, சிஎம்டி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அது வந்து அது கொள்ள கூட்டம்னு சொல்லலாம். அது வந்து அலிபாபா கும்பல். அது அவங்க கிட்ட நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா அங்கே என்ன வேலை நடக்கும் என்ன வச்சுக்கோங்களேன். மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரியெல்லாம் நீங்கள் அங்கே போய் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு என்ஜினியர், சாதாரண என்ஜினியர் எல்லாம், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கும்பல். அதுக்கு வந்து ஒரு பெரிய புரோக்கரேஜ் இருக்காங்க, அவங்க மூலமாக நீங்கள் போனீங்கன்னா தான் எல்லா ஃபைலும் வேலை நடக்கும். ஆனால் இந்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பெர்மிஷன் கொடுக்க போகிறதெல்லாம் அவங்க தான் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் அங்கே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போனீங்கன்னா அவங்க வாட்டர் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒன்று இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் நீங்கள் பெர்மிஷன் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட நாம் போனால் அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம எழிலகத்தில் இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல் அங்கே போகும், இல்லைன்னா அங்கே போகாது. நீங்கள் சிஎம்டிஏவும் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் கிளப் பண்ணி வேலை செய்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. அங்கே போனீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு இதெல்லாம் வேலையே இல்லைம்பாங்க, இதெல்லாம் அவங்களே செய்யணும், அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க.
நாம் இந்த ஃபைலை தூக்கிட்டு ஒன்று அவங்க பொன்னேரிக்கு அனுப்புங்க, கொசஸ்தலையாருக்கு அனுப்புங்க அப்படின்னா அந்த பகுதிக்கு அனுப்ப மாட்டாங்க. அவங்க எங்கே அனுப்புவாங்கன்னா ஆரணியாருக்கு அனுப்பி விட்ருவாங்க. இதெல்லாம் மாறி வந்து ஒருத்தங்க இருந்து அப்ரூவல் வாங்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது சிஎம்டிஏல. ஆனால் இவங்களுக்கு உடனே அனுமதி கிடைச்சிருது. இப்போ இவங்க சொல்றது போல நீங்கள் எங்களுக்கு இது வந்து பட்டா இல்லைங்கிறீங்க, இது எப்படி பட்டாவானது அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய நியாயத்தை இந்த அதிகாரிகள் புரிஞ்சு நடந்துக்குவாங்கன்ட்டு உங்களுக்கு தோணுதா? இல்லை, இப்போ இதில் எந்த ரூல் ஆஃப் லாவும் ஃபாலோ பண்ணல. மினிமம் அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த 16/5/2020 இந்த ஆர்டர் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் திங். இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு இடிக்கணும், இல்லைன்னா ஃபெயிலியர் டு டூ ஸோ வுட் கான்ஸ்டியூட் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தொடர்பாக இருக்கிற வழக்குகளெல்லாம் நீங்கள் விசாரிக்க வேண்டும், சர்வே பண்ண வேண்டும் அப்படிங்கிறதா தீர்ப்பாக இருக்குது. உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் படியாக இருக்கக்கூடிய என்க்ரோச்மெண்ட்ஸ் ஆன் தி அடையார் ரிவர் பேங்க் ஹேவ் டு பி கிளியர்டு வித்தின் எ பீரியட் ஆஃப் 3 months அப்படிங்கிற ஆர்டர் இதில் தான் இருக்குது. இப்போ இதில் என்ன பெரிய ஆங்கிவிட்டா, இதுக்கு வந்து ஒரு ரிவ்யூ ஃபைல் பண்ணியிருக்கணும் அல்லது அப்பீல் பண்ணியிருக்கணும் கவர்மெண்ட். ஏன்னா இதில் என்க்ரோச்சர்ஸ் நீங்கள் யாரை மீன் பண்ணுறீங்கன்னு இல்லை. ஏன்னா இந்த வழக்கினுடைய மனுதாரர்கள் 3 பேர் மட்டும்தான். அப்போ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் தீர்ப்பு சொல்ல முடியும். இந்த வழக்கில் சம்பந்தமில்லாத நபர்கள் அவருக்கு அகேன்ஸ்டா தீர்ப்பு சொல்ல முடியாது இல்லையா? அவர் அந்த வழக்குல பிரதிவாதியா இல்லையே, அவருக்கு அகேன்ஸ்ட் எப்படி சொல்ல முடியும்? அப்ப அவர் சம்பந்தமில்லாத நீங்க சொல்ல முடியாது. அப்போ நீங்க என்க்ரோச்மெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க மீன் பண்றீங்க இல்லையா? அப்ப யார சொல்றீங்க அப்படின்னு இதுக்கான விளக்கத்தை கேட்டிருக்கணும். தமிழக அரசாங்கம் செய்ய தவறு விட்டார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் கோர்ட் சொல்லிருச்சு 3 மாசத்துக்குள்ள இடிக்கணும், இல்லைன்னா கண்டெம்ட் எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க இடிச்சு தள்ளிட்டோம். அப்ப இந்த இடத்துல என்னன்னா ரூல் ஆஃப் லா ஃபாலோ பண்ணல. நீங்க அப்ப ஒருத்தன் ஃபிக்ஸ் பண்ணும்ல, நீ என்க்ரோச்சர் இல்ல, நீங்க என்க்ரோச்சர்னு முடிவு பண்ணாலும் அவர் மேல விசாரணை நடத்தப்பட வேண்டும். அவருக்கு உரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ் சொல்லுவோம். அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து எப்ப உன்னை நாங்க என்கோச்சர்னு சொல்றோம், நீ என்ன ஆவணங்கள் வச்சிருக்க வா அப்படின்னு கேட்கணும். இந்த சர்வே பண்ணி பார்த்திருக்கோம், இந்த ஆவணங்கள் அடிப்படையில் அவர் என்க்ரோச்சர் டிக்ளேர் பண்ணி அதுக்கப்புறம் டெமாலிஷன் நோட்டீஸ் வரணும். அதுக்கப்புறம் தான் நீ இடிப்பதற்காக. அதுதான் அந்த இது நடக்கும்.